வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான். அந்த வீடியோ நான் கதைக்கிற காரணம் உண்மையிலேயே அர்ஜுனா அண்ணா இந்த இந்த டிசிசி மீட்டிங்குகளில் ஒரு ஒரு சும்மா பரப்பப்படுறது குழப்பவாதி என்று. ஆனால் நான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று போடுவேன் பாருங்கோ. அதில் அவர் எவ்வளவு தெளிவும் எவ்வளவு ஒரு ஒரு மக்களுக்கு தேவையான கருத்துகளும் மற்றது எவ்வளவு விஷயங்களை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார்ன்றதை இந்த வீடியோவில் கதைக்கிறார். அதே ஒரு சொட்டுத்தான் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. மிச்சம் நான் கதைக்கிறேன். அந்த ஜாழ் மாவட்டத்துக்கு வெளியே அரசகாணி வழங்கப்பட்டால் ஏன் அந்த சேவை எடுத்த நீங்கள் அதை எடுக்க சொன்னவையா என்ன உங்களுக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து வெளியில ஒருத்தரையும் போக முடியாது. போனா பேருந்து இளங்குமரண்ட சீட்டும் இல்ல அடுத்த வருஷம். ஆகவே அதை நான் ஏன் கேட்கிறேன் என்றால், ஏதாவது நிகழ்ச்சி நிரல் போடப்படுதா எங்கட சனத்தை வெளியாக கொண்டு போடுறதுக்காக அப்படி இல்ல தானே. எங்கண்ட குடித்தொகையை கூட்டுறீங்க. மற்ற சமூகங்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால், 2வது பிள்ளை பிறந்தா ஒரு கூட காசு, 3வது பிள்ளை எங்க தமிழ் ஆகின்ற சனத்தொகை 78ஆம் ஆண்டு 22% இருந்த நாங்கள் இப்ப 2026ஆம் ஆண்டு 9% குறைஞ்சிட்டோம். 3வது மஜோரிட்டியா போயிட்டோம் நாங்கள் இலங்கையில. ஒரு காலத்துல 2வது மஜோரிட்டியா இருந்த நாங்கள் இப்ப 3வது மஜோரிட்டியா போயிட்டோம். 2019 சென்சஸ் சொல்லுது நாங்கள் 12%. 2026 சென்சஸ் சொல்லுது, டேட்டா சர்வே சொல்லுது நாங்க 9%. இப்படியே போனா எங்களோட சனத்தொகை வடமாநிலத்துல சரியா குறைஞ்சு போயிடும். நீங்க சொல்றது சரி. ஆனா இதே நேரம் யூரியன் ஆட்டில விவசாயத்துக்கான சோனா சிலது ஆட் பண்ணிக்கீங்க. அதுல 2 வரப்பு மாநிலங்கள தான் ஒரு வருஷம் விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். ஆனா இதால எங்களுக்கு அந்த குடியும் ஒரு இல்ல நாங்க அதை அனுமதிக்க கூட கூடாதுன்னா, வெளியோயா திட்டத்தால ஏற்கனவே எங்களோட குடிப்பெரும்பல் மாற்றப்படுது. வெளியோயா திட்டத்துல கிட்டத்தட்ட அவங்க 4000 தொடக்கம் 10,000 சிங்கள மக்களை கொண்டு வெளியோயாண்ட பேர்ல குடியேற்ற வடிக்கடினோம். அப்ப நாங்க இப்படியே காலங்காலம் என்ன செய்ய போறோம்னா, இந்த சேவை எனக்கு ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஐடியா வந்தது. இல்ல உங்களை பாதிக்கிற தமிழ் மக்கள் இல்ல இல்ல ஆக்களை கொண்டு இலங்கையை விட்டு புலம்பெயர் தேசத்துக்கு அதிகளவானவர்கள் அகதிகளாக சென்று அங்க அந்தஸ்து கோரி அங்க இருக்கிறாங்க. இப்பையும் பலர் வெளிப்பிரதேசத்துக்கு போறாங்க. என்னட்ட எவ்வளவு பிரச்சனை இங்க இருந்து ஏமாத்தி காசு மோசடி என்று ஏமாத்தி கொண்டு வேற நாடுகள்ல ஓட்டு அடைச்சு காசு வேண்டாங்க. அது நடக்குது இப்ப. அப்ப இதுதான் சனத்தொகை குறைஞ்சதுக்கு காரணம். உண்மையாகவே அது ஓகே பார்த்திருப்பீர்கள் நம்புறேன். இந்த வீடியோவில் முக்கியமாக நீங்கள் அவதானிச்சலோ தெரியாது, ஏனைய குழப்பவாதிகள் இல்லை சரியா. அர்ஜுனா அண்ணாவை குழப்பவாதி என்று சொல்கிற அர்ஜுனா அண்ணா கதைக்கிற எந்த விஷயத்தையும் தடங்கள் போட்டு முட்டுக்கட்டை போட்டு குழப்புறாக்கள் இல்லை. பாருங்கள் இந்த மீட்டிங்கில். இந்த மீட்டிங் எவ்வளவு தெளிவாகவும் எவ்வளவு அமைதியாகவும், அடுத்தது அது இதிலே பார்த்துருப்பீர்கள். இளங்குமரன் அவர் கதைக்க போகிறேன்னு சொல்ல, சரிடாப்பா நீ இந்த கருத்தை முன்பை என்ற மாதிரி அர்ஜுனா அண்ணா விட்டுட்டு பேசாமல் இருந்தார். நீங்கள் பார்த்தீங்களோ தெரியா, நான் அவதானித்த விஷயம் அதுதான் உண்மையான ஒரு இவற்றை செயல் வடிவம் சரியா. இதை நிறைய பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த முன்னுக்கு இருக்கிற ஆக்களும் அங்கால இந்த சைட்டில் கொஞ்சம் இருக்கும் தெரியுமா, தமிழ் கட்சிகள் என்று சொல்லி கொஞ்சம் தெரியுது, தாங்கள்லாம் அரசியல்வாதி என்று. அந்த கள்ள கும்பல்கள் ஒரு சில விஷயம் அர்ஜுனா நான் கருத்தெடுத்து வைக்கக்குள்ள அதை குழப்புறது சரியா. இவ்வளவு நாள் நான் இந்த விஷயத்தை கதைக்கணும் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு தான் இந்த விஷயம் ஒரு ப்ரூஃபோட கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இந்த பக்கத்தில் அந்த குழப்பவாதிகள் இல்லை. இப்போ நான் ஒரு கருத்தெடுத்து முன் வைக்கக்குள்ள இந்த கருத்துக்கு செவி சாய்க்காமல் வேறு எதுவும் கதைச்சால் எனக்கு கோபம் வரும். இதுதான் வளமையாக வேறு டிசிசி மீட்டிங்களில் ஒரு சில குழப்பங்கள் வந்திருக்குது. இப்போ ஒரு நேரம் தமிழ் இவேலுக்கு தெரியும், சிங்கள போலீஸுக்கு இவேலால் சொல்கிற விலங்கல்னு சொன்னால் அர்ஜுனா அண்ணா டிரான்ஸ்லேட் பண்ண போய்த்தான் சில நேரம் அந்த ஒரு தப்பாக வந்தது சரியா. நல்லது செய்ய போய்த்தான் இவருக்கு கெட்டது வாரது. அதுதான் நான் இப்போ அவதானித்த விஷயம். இந்த மீட்டிங்கில் பாருங்கள், அந்த 3 பேரும் இருக்கணும். அந்த ஒரு மேடம் இருக்கிறா, அவா கூட இப்படி எட்டி அர்ஜுனா அண்ணாட்ட ஏதோ விஷயங்களை கேட்குறா. ஒரு தெளிவு, இதுதான் முக்கியம். இப்போ இளங்குமரன் அவருக்கு என்ன தெரியுதோ இல்லையோன்ற என்ன தெரியும். ஆனால் அவர் அர்ஜுனா அண்ணான்ற பார்வையில் நீ ஒரு குழந்தை பிள்ளையடாப்பா, நீ ஒரு பச்சை மண், நீ கதைக்கிறதுனாக்கே ஓரளவுக்கு புரிகிறது இல்லை அப்படி என்றால் அர்ஜுனா அண்ணாண்ட ஒரு சின்ன ஒரு
ஒரு சும்மா கதை பேர் தெரிந்தானே. ஆனால் இன்றைய மீட்டிங்கில் பாருங்கள், இந்த அர்ஜுனா அண்ணா வந்து இளங்குமரன் அண்ணா நான் ஒரு நிமிஷம் கதைக்க போகிறேன் சொல்ல போகிறேன்னு சொல்லக்குள்ள சரி நீ கதையடாப்பாண்டு விட்டுட்டு இருந்தது. பிறகு தான் கதைக்க போகிறேன்னு கதை கேட்க கூட அந்த இளங்குமரன் அண்ணா வந்து பேசாமல் இருந்தேன். அப்போ இப்படி தமிழ் கட்சிகள் ஒன்றிணைஞ்சு ஒற்றுமையாக கதைச்சால் தமிழருக்குரிய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படலாம், தீர்த்து முடிக்கலாம். இதை இப்போ அர்ஜுனா அண்ணாவில் தீர்த்து வைக்கப்பட்டுட்டேன்னு சொன்னால் இந்த கள்ளக்கும்பலுக்கு அரசியல் செய்கிறோக்கு வேறு வழி இல்லை. இந்த மக்கள்கிட்ட காசு நிதிகளை புடுங்குறோக்கு வேறு வழி இல்லை. சரியா? இவங்க பதவிகளில் இருக்க தேவையில்லை தானே, மக்கள் பிறகு இவங்களை பேச விட்டுருணும். அப்போ இந்த காரணத்துக்காண்டி தான் இவங்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த அரசியலை வந்து இப்படி ஒவ்வொரு குழப்பமாக குழப்பி தமிழ் மக்களை ஏமாத்துறாங்க. இதுக்காக தான் நான் சொல்கிறேன், தயவு செய்து ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு வந்து இனி ஒரு 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 நல்ல வழிகாட்டியை தேர்ந்தெடுங்கோ. இப்போ அர்ஜுனா அண்ணாக்கு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன், அர்ஜுனாவுக்கு என்ன வெள்ளை அடிக்கிறியா வெள்ளை பூசுறியாண்டு. அப்படி இல்லை, அந்த கமெண்ட் பண்ண ஆளுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். வெள்ளை பூசையில் அவர் ஏற்கனவே வெள்ளையாக தான் இருக்கிறார். சாயம் பூச வேண்டியது அவருக்கு அல்ல. சரியா? இந்த வெளியில் நின்று தமிழ் கட்சிகள் கொஞ்சம் சாயம் பூசிட்டு திரியுது, அந்த வெள்ளை வட்டி கட்டிக்கொண்டு சாயம் பூசிட்டு திரியினோம். அவங்களுக்கு தான் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டி கிடக்குது. மக்கள் இப்போ நல்ல தெளிவாக இருக்கணும். சரியா? நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நபரை பற்றி அவற்றை நல்ல விஷயங்கள் அவற்றை உண்மைத்தன்மைகளை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கணுமென்றான் இது. சரியா? அப்போ சரிடாப்பா உண்ட அர்ஜுனா என்னத்துக்காண்டி இடைக்கிட இப்படி அந்த தேவை இல்லாமல் எல்லாம் கதைக்கிறார் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் தேவையில்லாமல் கதைக்கல. அது வந்து ஒரு அரசியலில் இருக்கிறவர் பல பக்கத்தால் யோசிச்சு தான் விமர்சனங்கள் கருத்துகள் அப்படி கதைப்பினோம். அது வந்து அரசியல்வாதிகளுக்குள்ள தன்மை. சரியா? அந்த 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 ஒரு வெற்றியை பெறணும், ஒரு இதுக்குள்ளே போகணுமென்னு சொன்னால் அவைகள் பல வழிகளால் மூவ் பண்ணுவினோம். எந்த வழி அதுக்கு சரியாக இருக்கோ அந்த வழியை சூஸ் பண்ணி அவையில் வெற்றி அடைவினோம். சரியா? இப்போ உண்மையிலேயே சொல்லுவோம், இப்போ விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சாரான்னு சொன்னால் விஜய் இப்போ கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுகிறாரான்னு கேட்டால் இல்லை, அவர் கால அவகாசம் கேட்டிருக்கிறார். சரியா? அப்படித்தான் ஒரு சில இடங்களில் வந்து இப்போ ஏன் இலங்கை அரசாங்கத்தை பார்ப்போம். சரியா? இலங்கை அரசாங்கத்துக்குள்ளே இருக்கா போவோம், எனக்கு அந்த கதைக்கோணுமெண்டு இருக்குது, அதுக்கு அந்த கண்டென்ட்டையும் நான் இதுக்குள்ளே கொண்டு வரணும். இலங்கை அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு விறக்கு முதல் இப்போ இருக்கிற அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு விறக்கு முதல் செய்த சில விஷயங்கள் அவையில் கொடுத்த வாக்குறுதிகள் இதில் கிடக்குது. சந்திரசேகரன் ஐயா அவற்றை வீடியோ ஒரு சொட்டு போடுறேன், அதே மாதிரிக்கா நீங்கள் பார்க்கலாம். புலிகள் இயக்கத்தில் இருந்த அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் அல்லது அர்ப்பணிப்பு மிக்க இளைஞர்கள் சம்பந்தமாக அவருடைய அர்ப்பணிப்புக்கு நாங்கள் தலைவனுக்கிறோம். சரளமாக சொல்ல போனால் இன்றைக்கு சாதாரணமாக ஒரு சயனட்டை கடிச்சிட்டு சாகுறதுங்கிற லேசான வேலை இல்லை. யாரும் சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், கொழும்புல வந்து வருஷ கணக்கில் கொழும்புல இருக்கிறான், சொகுசான வாழ்க்கையில் இருக்கிறான். நமது இன்றைய இளைஞர் பரம்பரைங்கிறது உண்மையிலேயே ஒரு கலாச்சார ரீதியாக சீரழிஞ்சு போயிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம். ஆனால் நேரம் வருகின்ற பொழுது அந்த இலக்கை நோக்கி தன்னையும் அழித்து கொண்டு எதிரியும் அளிக்கின்ற மனப்பான்மைங்கிறது லேசான வேலை. அப்ப அந்த வகையில அபாரான அர்ப்பணிப்புகளை செய்கின்றவர்களுக்கு உண்மையிலேயே அதுக்காக நாங்க தலைவனும். பாலச்சந்திரனுடைய கொலை என்பது ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பாலச்சந்திரன் என்பவர் ஒரு இளம் சிறிய குழந்தை, பால் குடி மறக்காத பாலகன், அப்படிதான் சொல்லப்போம். அப்ப அந்த பாலகனை படுகொலை செய்வதற்கு ஆன ஒரு மனநிலை எப்படி வந்திருக்குன்னு தேடி பார்த்தா, நான் சொல்ல வந்த இடத்துல இந்த இடத்துல 1989ஆம் ஆண்டு இவ்வாறான பல பாலகர்களை இதைவிட மோசமாக கொண்டவனுங்க தான் நிற்கிறான். அப்ப அங்க இருக்கின்ற சிங்கள பாலகர்களை கொண்ட சிங்கள சகோதரிகளை மானபங்கப்படுத்திய அங்கிருந்த இளைஞர்களை டயர் போட்டு எரிக்கிறது, சித்திரவதை செய்யலிருந்து பெட்ரோல் போட்டு கொளுத்துறதுல இருந்து அனைத்து விதமான சித்திரவதைகளை செய்த அதே ராணுவம் தான் இங்க இருக்கு. அங்க சிங்களவனுக்கு அந்த நிலைமை இருக்கும், இங்க தமிழனுக்கு நிலைமை அதை விட மோசமான. அப்ப அந்த மோசமான இதுகளுக்கு எங்களுடைய பாலச்சந்திரன் இரையாகி புலிகள் அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு சில கனவு கண்டிருக்கிறாங்க. அந்த கனவு என்பது ஒன்று, அவர்கள் தமிழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் நினைச்சிருக்காங்க, நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று. ஆனா அந்த நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கல, இன்றைக்கு அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார். பார்த்திருப்பியல்
அவையெல்லாம் வந்து வாக்குறுதிகள் கொடுத்தது. எப்படி? எங்களோட தேசிய தலைவரை முன்னிறுத்தி, எங்களோட தேசிய ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி, நாங்கள் தமிழ் மக்களுக்கு இழந்தது எல்லாத்தையும் கொடுப்போம், நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிரி அல்ல, தமிழ் மக்களுக்கு நாங்கள் வந்து நிறைய செய்வோம் என்று சொல்லித்தான் அவைகள் வந்தவையல். சரியா? ஆனால் இன்றைய சூழ்நிலையை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு எவ்வளவோ நன்மை நடந்ததா தெரியலை எனக்கு. அதுலேயும் வந்து ஒரு பாடகர், ரேப் பாடகர், அதை அவற்றை போட்டோ நான் இதில் போட்டு விட்றேன், நீங்கள் பாருங்க. யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போதும் மஞ்சோம். அண்ணன் புள்ளி கொட்டி பருகுது, பள்ளி விட்டு விலகிது, தமிழீழம் தக்க தக்கது நீ ஆடுது, எடுத்துக்கும் அவன் பெயர் கொடி கட்டி பறக்குது, தமிழீழத்தில் அவன் தண்ணி படை இருக்குது, வரலாறு அவன் பெயரினை முழங்கை அடக்க நினைத்தால் நானும் திருப்பி அடிப்பேன் என அடிமை தனம் உடைத்து மடியில் கண்ணம் சுமந்து மண்ணை மீட்க வந்த மாவீரன், எம்மை காக்க வந்த போர் வீரன், மண்ணை மீட்க வந்த மாவீரன், எம்மை காக்க வந்த போர் வீரன். நிஜத்தின் இந்த தம்பியோ அண்ணா இவர் வந்து ஒரு கருத்தியலாக தான் பாடுறார். இப்போ இனவாதத்தை இவியல் தூண்டணுமெண்டு இல்லை. சரியா? இனவாதத்தையோ ஒரு போர் இதையோ இவியல் தூண்டணுமெண்டு இல்லை. அது எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு அதெல்லாம் சிதறி போச்சுது. ஆனால் இவியல் வந்து எப்படி என்று சொன்னால் இவள் தங்கள்கிட்ட இருக்கிற இப்போ ஒவ்வொரு பாடல்களை வந்து வரிகளை வந்து மாற்றி இவள் ஒரு ரேப் பாடகர் வந்து இப்படி தான் எதுவும் செய்வினம். அதுக்காக வந்து விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்ய போறார், மீளுருவாக்கம் செய்கிற அடிப்படையில் ஒரு பாட்டு பாடுறேன் வழக்கு தொடர்றது, தமிழ் மக்கள்கிட்ட ஒரு விரோதத்தை கக்குறது எல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத வேலை என்று தான் சொல்லுவேன் நான். சரியா? என்னென்னு சொன்னால் எனக்கு கூட ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள ஒரு நிறுவனத்தை பற்றி நான் கதைச்சிருந்தேன். நான் என்னுடைய கருத்து அது ஒரு சில வசனங்கள் வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் கோபமாக கதைச்சபடியாக எனக்கு வந்து ஒரு விசாரணை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தது. கிளிநொச்சி போயிருந்தேன் நான். அப்போ அவையில் வந்து விசாரணை மூலம் விசாரித்து என்ன ஏதாண்டெல்லாம் கேட்கக்குள்ள நான் என்னுடைய பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொன்னேன். நீங்கள் இப்படி செய்யாதேங்கோ, இது வந்து உங்களுக்கு இப்படி நடக்குமென்று சொல்லி ஒரு ஆள் வந்து எனக்கு அதை விரிவாக்கப்படுத்தினார். அப்போ தான் நான் பார்த்தேன், நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. எப்படி என்று சொன்னால் ஒரு தமிழன் தன்னுடைய உரிமை, தன்னுடைய ஒரு இனத்தின் அழிவையும் ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்த்து இருக்கக்குள்ள ஒரு இனம் அழிஞ்சதை மனசில் வச்சு எங்களுக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கிறது வந்து தப்புன்ட்டு நான் அன்று தான் புரிஞ்சு கொண்டேன். ஏனென்று சொன்னால் அதுன்ற உண்மைத்தன்மை ஒரு நல்ல தலைமகன் இல்லை. சரியா? தமிழற்ற பிரச்சனையை தெளிவாக கதைச்சு மக்களுக்கு தீர்வு பெற்றுத்தர அளவுக்கு ஒரு நல்ல தலைமகன் இல்லை. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. இந்த ஒரு சந்தர்ப்பம் அர்ஜுன் அண்ணாவுக்கு கொடுத்து பாருங்கோ. அவர் செய்யலைன்னு சொன்னால் நாங்களே அவர்கிட்ட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம். சரியா? நீங்கள் இப்படி செய்யலை, இப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யலைன்னு சட்டையை பிடிச்சி நாங்களே கேள்வி கேட்கலாம். ஆனால் அவர் செய்வார். அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினீர்கள் என்று சொன்னால் நிறைய மாற்றத்தை வந்து இந்த வடக்கு கிழக்குகளில் செய்யலாம், கொண்டு வரலாம். எங்களுக்குன்ற ஒரு உரிமைகளை கொண்டுரலாம். அது நிறைய பேர் உணர்ந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுங்கோன்னு சொல்கிறதான் என்னுடைய இது. உண்மையிலேயே இனவாதத்தை தூண்டணுமெண்டு நாங்கள் எதுவுமே செய்ய போகிறதில்லை. இனி நாங்கள் எவ்வளவோ பட்டு வந்துட்டோம். இனி இனவாதத்தை தூண்டியோ இனவாதத்தை கக்கியோ வாழ்கிற அளவுக்கு தமிழர் இல்லை. தமிழர் யுத்தம் முடிஞ்சு போய் வரைக்குள்ளே 2 கையங்காலோட தான் வந்தவங்க. அவங்களோட வளர்ச்சி வந்து வேறு லெவல். இப்போ என்ன காரணம்னு சொன்னால் அவனுக்கு எப்பவும் வந்து உழைக்கணுமென்ற ஒரு சிந்தனை இருக்குது. சரியா? இன்றைக்கு உழைச்சி இன்றைக்கே சாப்பிட்டு இன்றைக்கே படுத்துட்டு ஒழும்பி போகிற அளவுக்கு தமிழன் சிந்திக்கிறதில்ல. என்ன உண்டு, தமிழன்ட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம், ஒற்றுமை இல்லை. தமிழனுக்கு தமிழன் ஒற்றுமை இல்லை. சரியா? அதுதான் ஒரு தமிழனுக்கு ஒரு நாடு கூட கிடைக்குது இல்லைன்றது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான் நான் கூற வந்த விஷயம். மீண்டும் ஒரு காணொலியோட சந்திப்போம். என்னென்னு சொன்னால் என்ற வீடியோக்கள் இனி கொஞ்சம் ஷார்ட் வீடியோ, சின்ன வீடியோக்களாக தான் போடுவேன். கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேரணுமென்று நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நீளமாக போடக்குள்ள மக்கள்கிட்ட பார்வை பின்னுக்கு சில நல்ல கருத்து இருந்தால் கூட அதை கவனிக்காமல் சில பேர் கொமெண்ட் பண்ணிடுறீர்கள். அப்போ ஒரு 10 நிமிஷம் 8 நிமிஷத்துக்குள்ள ஒரு வீடியோவை நாங்கள் போட்டோம் என்று சொன்னால் அவைகளுடைய அந்த சாப்பாடு டைம்
இல்லைன்னு சொன்னால் அவைகளுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன டைமுகளுக்குள்ள எங்களோட வீடியோ போய் சேரும், அவைகளுக்கு விளங்கும் நாங்கள் சொல்ல வர கருத்து. அதுக்காக நான் இந்த வீடியோவை கொஞ்சம் சுருக்கித்தான் கதைக்க போகிறேன், கதைச்சு கொண்டு வரேன். இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி பார்க்குற உறவுகள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி உறவுகளே.